சிற்றம்பலம். ஐந்தே கருத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை துந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிற்றம்பலம். சிவசோக சுவாமிகள் அம்பாளை சக்தி வழிபாட்டை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார், அல்லது அவருக்கும் அம்பாள் சக்தி வழிபாட்டுக்கும் என்ன தொடர்பு? சிவகஜோக சுவாமிகளுக்கும் நல்லூருக்கும் உள்ள தொடர்பு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பாடியிருக்கிறார். நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி என்று சொல்லி பாடியிருக்கிறார். நல்லூர்ல தான் அவருடைய குரு வந்து ஆட்கொண்டது. அவருடைய கோயில் வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் 3 கோயில்கள் அவர் அடிக்கடி சென்று வழிபட்டது அல்லது அனுப்பி அர்ச்சனை செய்வித்து வழிபட்டதெல்லாம் இருக்கு. ஒன்று நல்லூர், 2வது வண்ணார் பண்ணை சிவன் கோயில், 3வது மட்டவில் பன்றித்தலச்சி அம்மன் கோயில். இந்த 3 கோயில்களுக்கும் அவர் அடிக்கடி போயிருக்கிறார், மற்றவைய போய் சொல்லியிருக்கிறார். மற்றது தான் இருந்து கொண்டு அந்த கோயிலுக்கு போய் கொடுத்து அர்ச்சனைகள் செய்விச்சு கொண்டு வர சொல்லியும் இருக்கிறார். இந்த 3ம் அவருடைய வாழ்க்கையில நாங்க பார்த்த நாங்கள். இதை விட வேற இருக்குதோ தெரியாது, நான் அறிய பார்த்தது உண்டு. 2வதா இந்த யாழ்ப்பாண சைவ சித்தாந்த மரபு கொஞ்சம் ஊர்ன இடம் யாழ்ப்பாணம். பண்டிதர்கள் இருக்கிறார்கள், சைவ சித்தாந்தத்துல ஊர்னாக்கள் இருக்கிறார்கள். ஊர்ன பழம் பண்டிதர்கள் பெரும்பாலும் இந்த தனியே இருக்கிற அம்மன் கோயில்களுக்கு போய் வழிபடுறது குறைவு. கவனிச்சிருப்பீங்க கூட தெரியும். அந்த நாளையில வாச்சிவன் கோயில், முருகன் கோயில், பிள்ளையார் கோயில் எல்லாம் போயிடும். அம்மன் கோயில் தனிச்சிருந்தா முத்துமாரியம்மன் கோயில், பூதராசியம்மன் கோயில் அதுகள் இருந்தால் போய் வழிபடுவது பொதுவாக குறைவு. சாதீனப்படுத்துறதுண்டு இல்லையர்கள் பொதுவாக சிவனோடு அம்மன் இருக்கைக வழிபடுவார்கள். அப்படித்தான் இந்த பண்டித மரபு வேண்டும், சித்தாந்த ஊர்ண மரபு. அதிலேயும் ஆறுமணாவருடைய சீர்திருத்தங்கள் வந்த பிறகு இந்த கண்ணகி அம்மன் கோயில்கள் எல்லாம் போறது கிடையாது. அந்த நாளையில அது ஒரு வளமை. அந்த சம்பிரதாயத்துல ஊர்ன இடத்துல இவர் பன்றித்தலச்சி அம்மன் கோயிலுக்கு போய் வந்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஒன்று, பன்றித்தலச்சி அம்மன் கோயில் என்றது நாட்டார் வழிபாட்டியலோடு தொடர்புடைய ஒரு அம்மன் கோயில். 2வது, பன்றித்தலச்சி என்ற ஒன்று எங்களுக்கு வாராகி அம்மன் தான் ஞாபகம் வரும். ஆனால் இங்க பன்றித்தலச்சி அம்மன் கோயில் முந்தி கண்ணகி கோயிலா இருந்தது என்று சொல்கிறார்கள். கண்ணகி கோயிலா இருந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆகவே அவர் அந்த நாட்டார் மரபு, சித்தாந்த மரபு, ஆகம மரபு எல்லாவற்றையும் கடந்து அவருடைய வழிபாட்டு மரபு இருந்திருக்கிறதே பார்க்கக்கூடியதா இருக்கு. அவர் ஒரு சாராருக்கும் சேர்ந்து இவர்களுக்கு ஏற்ற அப்படி என்றதா இல்லை. இவரு ஃப்ரீலான்ஸா அவர் போய் தனக்கு விருப்பமானபடி கும்பிட்டு வணங்கி வந்திருக்கிறார். அடுத்ததாக நம்மகிட்ட பிரார்த்தனை ஒன்று இருக்குது. அவர் சிவபதம் அடைந்தது 1963 பங்குனி ஆயிலியம் நினைக்கிறேன். அப்படித்தானே? பங்குனி ஆயிலியத்திலான அவருடைய சிவபதம்.
64, 63, 64 பங்குனி ஆயில்யம், 64 மாசி சிவராத்திரி அவருடைய கடைசி காலம். அவர் கொழும்புத்துறை கோட்டில் இருக்கிறார். அவருக்கு கடந்த 2 வருடங்களாக அந்த கால் முறிஞ்சு நடமாட்டம் குறைவு. 80 சொச்சம் வயசு வந்துட்டு, 80 வயது பெரிய வயசு என்ன, இப்பவே பெரிய வயசு. அவருக்கு டயபெட்டிஸ் இருந்தது, இன்சுலின் போடுறது. இந்த கால் அந்த நாளையில இருந்த வைத்திய வசதிகளின்படி காலுக்கு சத்திர சிகிச்சை செய்து தகடு வைத்து பொருத்துகின்ற முறைமை அப்ப வளமைக்கு வரையில, அப்ப இல்லை. நாங்க படிக்கிற காலத்துல தான் வருகுது. அதுக்கும் பார்த்து பார்த்து தான் செய்வார்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் மாணவனாக இருக்க எங்களுக்கு படிப்பித்தவர் டாக்டர் பொன்னம்பலம் என்ற சத்திர சிகிச்சை நிபுணர். அப்ப இடுப்பு முறிஞ்சு கனவேர் வருவார்கள். எல்லாருக்கும் இடுப்பு முறிஞ்சா எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துட்டு அப்படியே மண் மூட்டை கால் மாட்டில் என்ன 2 பக்கமும் அது 2 ஓட்டை கட்டி தூக்கி காலில் அப்படி நீட்டி இழுத்து ட்ரெக்ஷன்ல படுக்க விடுறது என்ன. அது இப்படி 2 மாதம் படுத்திருக்கணும் ஆஸ்பத்திரியில. பெட்ஸோ வரப்படாது, இது வரப்படாது, நல்ல செலவெடுக்க வேணும். இப்படி அதுதான் அந்த வளமையான தீர்மை. இப்போ இழுத்தால வச்சு வரைக்க அது பொருந்தும். பொருந்தினவரை கிளம்பி நடக்க வைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். பிறகு நொண்டி நொண்டி அந்த நோக்கள் அதுகள் எல்லாம் இருக்கும். இப்போ முதல் இந்த ஹிப் அந்த இதுகளுக்கு அந்த பின் அண்ட் பிளேட் பொறுத்துறது வந்துட்டு அந்த நாளையில அது வேலை அருமை. இப்ப எல்லாம் பொருத்தினது ஒரு தரம் திருப்பி எடுக்கிறீர்கள், அது எடுக்கவும் தேவையில்லை. அந்த நாளில் என்னவிடம் பொருத்தினதே கூப்பிட்டு அதை கூடாதுன்னு சொல்லி திருப்பி ஆப்ரேஷன் செய்து அதை திருப்பி எடுக்கிறது என்னென்னா அதை ஸ்டெரிலைஸ் பண்ணி ரீயூஸ் பண்றது. அதனால ஊசியும் அப்படித்தானே கொதிக்க வச்சுட்டு திருப்பி ரீயூஸ் பண்றது என்ன. ஏன்னா அது வகையாகவும் நல்ல மகத்துவமான உண்டாத்தான் கருதப்பட்டு. அப்ப அந்த நாளையில செனட்டராக இருந்து பிறகு லாயராக இருந்து ஒரு எஸ்ஆர் கனகநாயகம் கேள்விப்பட்டீங்களோ தெரியாது. சைவ வித்தியா விருத்தி சங்கத்துக்கும் தலைவராக இருந்து பணியாற்றி என்னுடைய கிராண்ட் ஃபாதருடைய ஒரு ஃப்ரெண்ட். அவருடைய இல்லத்தைத்தான் இப்ப கிட்டடியில கருவள சிகிச்சைக்காக யாழ்ப்போத ஆசாதலுக்கு வைத்தியசாலைக்கு வழங்கியிருக்கு. இது முதலாங்குறுக்கு துறையில ஃபர்ஸ்ட் கிராஸ். அவருடைய மனைவியார் இப்படித்தான் அவவும் ஒவ்வொரு நாளும் சாமி கும்பிடுவா. தீட்சை கேட்டவர் இப்படி கீழே இருந்து சாமி கும்பிட்டு எலும்ப விழுந்துட்டான். இடுப்பெலும்பு முறிஞ்சு போச்சு. பெரும்பாலும் இந்த எலும்பு முறிவுகள் ஏன் வாரதென்று கேட்டால் பொதுவா பெண்களுக்கு அந்த வயசு போக போக எலும்புகள் நொய்தாகி கொண்டு வருவது. அதுவும் அந்த பெண்களுக்கு அந்த மாதவிலக்கு நின்றவன், ஆண்களுக்கும் தான் ஆண்களே. அப்ப அந்த நொய்தாகி கொண்டு வந்தால் அது இரும்பு சொல்லுவார்கள். அந்த நாள்ல தமிழ்ல இன்னைக்கு ஆங்கிலத்துல ஒஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லுவோம். போரஸ் என்றா தெரியும், அந்த ஓட்டையா இருக்கிறதான் போரஸ் என்று சொல்றது. இது அப்படியே உள்ளுக்கு எலும்பு அரிச்சு கொண்டு போகும். அது தமிழ்ல அந்த நாளே எலும்புருக்கி நோய் என்று சொல்லுவார்கள். என்புருக்கி அல்ல எலும்புருக்கி நோய் என்று. இப்ப அதை சொல்லுபடியா பாவிக்கிறேன். ஒஸ்டியோபோரோசிஸ் இப்ப இலகுவா உடைஞ்சிடும். இப்ப விழுந்து உடைஞ்சு போச்சுது. உண்மையா மெடிக்கல் மாணவனா இருந்தவனையா தெரியும். உண்மையிலே அது விழுந்துடைகிறது இல்லை, இருந்துட்டு எழும்பியது அது தானா உடைஞ்சுதான் விழுந்திருக்கணும். உடைஞ்சுதான் விழுகிறது, ஒரு யோசிக்கிறது விழுந்துதான் உடைஞ்சது. அப்படி ரெண்டும் நடக்கிறது. இது அப்படி. அப்ப அட்மிட் பண்ணி வந்து அவளுக்கு அந்த இன்டர்னல் ஃபிக்சேஷன் எல்லாம் செய்யுது. அப்ப இந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்க அந்த நேரத்துல எல்லாம் அந்த சந்தர்ப்பங்கள்ல ஏன் அவருக்கு இன்டர்னல் ஃபிக்சேஷன் செய்யுதுன்னா சமூகத்துல மிகவும் பிரபலமான வேண்டப்படுகின்ற ஒரு 2 கோடினால அது செய்யுது. அப்படித்தான் அந்த நாளே வளமை. பொன்னம்பலம் அவர்கள் இந்த நேரத்தில எல்லாம் அதுக்கு முதல் சொன்னார். இப்படித்தான் சொன்னார், அதை விளங்கப்படுத்தும் பொழுது சொன்னார். அப்ப ஸ்ரீமா பண்டாரநாயக இருந்தார். சொன்னார், if ஸ்ரீமா பண்டாரநாயக broke her hip, this is a treatment. ஆனா இங்க வீட்டுல இருக்கிற அம்மா broke her hip, அதுதான் ட்ரீட்மெண்ட். ரெண்டையும் காட்டுனேன். ஓட்டுல 2 இருக்குது.
சினிமா பண்றதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அது எத்திக்கல் அல்ல. ஆனா வசதி குறைவா இருக்க யாருக்கு கொடுக்கணும் கொண்டேக்க யாருக்கு அது இது அப்படித்தான் சொன்னார். அவர் சொன்னது என்னன்னு கேட்டால் அது எது பெரிய செலவா இருக்கவோ அதை கொடுக்கறது. இப்போ எதிக்கல் அப்ளை சொல்லல, அது ட்ரையாஜ் என்ற ஒரு சிஸ்டம் மெடிக்கல்ல இப்பவும் இருக்குது. நாங்கள் அப்பவும் பாவிச்சோம். நாங்கள் வளங்கள் குறைவா இருக்கேக்க சிகிச்சை கூட விரைக்க எந்த சிகிச்சை அளிக்கிறதுனால யாருக்கு கூட பயன் இருக்கோ அவருக்கு தான் அந்த சிகிச்சையை கொடுக்கறது. புரியுதா? ஒரு கிட்னி ஒன்று வந்திருக்குது, ஒரு ஒத்து போகுது, 2 பேருக்கு அது ஒத்து போகுது. ஒருவர் ஏற்கனவே 70 வயதுல இருக்கிறார், ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்குது. இன்னொருவர் 30 வயதுல இருக்கிறார். அப்ப யாருக்கு கொடுக்கறதுன்னு பார்த்தா வெயிட்டிங் டைம்ல இவர் கூட இருக்கிறான்னு இவரே கொடுக்கறது 30 வயதுக்குள்ளவர் தான் கொடுக்கணும். ஏன்னா இவர் 70 வயது, இவருக்கு ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்கு. கொடுத்தாலும் கூட அது இன்னும் பலதாரத்துக்கான சந்தர்ப்பங்கள் கூட இருக்கு. இருந்தாலும் இன்னொரு 5-10 வருஷம் தான் இருப்பார். ஆகவே அது வெயிட்டிங் டைம் குறைவா இருந்தாலும் உடனடித்தான் கொடுக்குறது. இது ட்ரையாஜன் சிஸ்டம் என்று சொல்றது. அப்படித்தான் அது. ஜோர்ஜ் காலத்துல இதெல்லாம் வரவே இல்லை. அப்ப மண்மூட்டை போட்டு ஓட்டுல இருந்தார். அவர் சொன்னார், நான் ஆஸ்பத்திரியில வைத்தியசாலையில வந்து ஒரு புதிய உலகத்தையே கண்டு அவர் அங்கே இருக்கிறார். அப்ப அவருக்கு வலியும் இருந்தது. வலியில சில வாய் விட்டு கத்துவாராம். அதெல்லாம் சொல்றது இல்லை யாக்கள், ஆனா வலி இருந்தது, வாய் விட்டு கத்துவார். அதெல்லாம் சித்தர்கள் யோகர்கள் எல்லாருக்கும் கூட அந்த உடம்பு பாதை எல்லாம் உண்டு. இந்த மாசி மாதம் சிவராத்திரி இரவு கோயில்களுக்கு போக இயலாது. சில போல கொஞ்சம் கூட்டம் வந்திருப்பேன். அவர்கிட்ட இருந்து சிவபுராணம் படிக்க என்று வந்திருக்கிறேன். அவர் எழும்பி நின்று வண்ணார் பண்ணை சிவன் கோயில திசை இருக்கிற பக்கமா பார்த்து, தையல் நாயகி தாயே, தையல் நாயகி என்றது அம்பாளுடைய பெயர். வண்ணார் பண்ணை சிவனுக்கு பெயர் வைத்தீஸ்வரன். இந்தியாவில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில் அதே பெயர். அம்பாளுக்கு பெயர் தையல் நாயகி. இந்தியாவில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிற அம்பாளுக்கும் அதே பெயர் தான். தையல் நாயகி தாயே, யாழ்ப்பாணத்தானுக்கு அரை வயிற்று கஞ்சி கண்டாலும் வழிகாட்டம்மாண்டு கும்பிட்டார். யாழ்ப்பாணத்துல அப்ப அப்படி ஒரு பெரிய பஞ்சம் போட்டும் இருக்கையில் அவர் கும்பிட்டார். அது அவருடைய அந்திம காலத்துல அவருடைய பிரார்த்தனை. நான் சொல்லுவது யாழ்ப்பாணத்தில் இந்த அளவு கண்டாலும் எங்களுடைய அராஜகங்களுக்கும் அடாவடித்தனங்களுக்கும் சாதி சமய பிரதேச ஒடுக்குமுறைகள் இப்ப இருக்கிற அரசியலை பார்த்தாலே தெரியுது என்ன உலகத்துக்கும் ஏதோ இந்த அளவுக்கு பிழைச்சிருக்கிறதுண்டா அந்த மகாண்டி ஒரு பிரச்சனை. தன் வாழ்க்கையில கடைசி காலத்துல அதை சொல்லி இருக்குது. அம்பாளிடம் பிரார்த்தித்திருக்கிறார் தாயன். பொதுவாக அம்பாள் தாய் என்று பிரார்த்திக்கிறது ஆன்மீகத்திலையும் லௌகீகத்திலையும் துரித பலனுக்கு, துரித சித்திக்கு அம்பாளை பிரார்த்திக்கிற வளமை ஒன்று இருக்கு. உமாபதி சிவம் சிவகாம சுந்தரியை பூசித்து அனுஷ்டித்து வந்தவர் என்ற வரலாறு இருக்குது. அது பெருசா சைவ சித்தாந்த மரபில் சொல்லப்படுவதில்லை. அதனாலதான் இவருக்கு அந்த குருவருளும் அந்த ஞானமும் சித்தித்தது என்று சொல்லுவார். அதே மாதிரி அந்த அம்பாளை வழிபடுவது அந்த ஞான வழியில அல்லது இந்த ஆத்மீக சாதகர்கள், இந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்ட், இந்த சீரியஸ் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்ட் இருக்கிறார்கள். கன பேர் சீரியஸ் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்ட் தான். இல்லாட்டி விடிய கத்தலை 8:30 மணிக்கு ஒரு நாள் மனதில் இருக்க மாட்டேன். எங்களோட பாதையில அம்பாளை பிடிச்சு கொள்ள வேண்டும். அம்பாள்லாம் எங்களோட நடைமுறையில வழி நடத்தி கொண்டு சிவத்திடம் சேர்ப்பவள் அம்பாள். சேர்ப்பவள் அம்பாள். அவள் சிவனுக்கு தாரமாயிருக்கிறாள், சிவனுக்கு தாயாயிருக்கிறாள், சிவனுக்கு தங்கையாயிருக்கிறாள். இருக்கல்ல விஷ்ணுவுக்கு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் என்று எண்ணத்துல வருகிறது. அவளே அவர் தமக்கு சங்கரனர், அவளே அவர் தமக்கு அன்னையுமாவாள். சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் மாயினள் ஆகையினால்
ம்? இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்தேன் தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அபிராமியந்தாதி தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் என்றது அவருடைய துணைவி அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இரவியுமாம் இவளேன் இனியொரு தெய்வம் உண்டாக செய்தே அதே மாதிரி இது தன்னுடைய கேள்வன் மகந்தகப்பன் திருவாசகத்துல வருதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பேரிட்டு நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோ ரெம்பாவா என்று சொல்றேன். எங்கட வளர்த்தெடுக்கிறது அவதான், வளர்த்தெடுக்கிறது அவதான். அப்ப அம்பாளுடைய வழிபாட்டை அப்படித்தான் பார்க்கிறோம். இங்க நவராத்திரி நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அதுவும் அதுக்குள்ள வருது திருவாசகம். அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனும் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பருவாய் பொன்னம்பலத்தெம் அரசே என் கருத்து முன்னம் முன்னின்றே முடியும் வண்ணம் முன்னின்றே இல்லையா? முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே, என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. திருவாசகம். இப்ப நவராத்திரி என்றது மிகவும் சில ஊர்ல சொல்றது சில நாட்களுக்கு சில விஷேடங்கள் உண்டு. ஆரம்பனாலும் சில விஷயங்கள் சில நாட்கள்ல செய்யும் பொழுது அதனுடைய பலன் அதிகம் கிடைக்கிறது என்று பார்த்திருக்கிறோம் இல்லையா? சந்தியாவந்தனம் செய்ய சூரிய உதய காலம், சூரிய அஸ்தமன காலம், மற்றது மதியம், இந்த நேரத்தில் செய்யும் பொழுதுதான் உத்தம பலன். அதுக்கு பிந்தி செய்ய மத்திய பலன் அதம பலன் பலன் குறை அது சொல்லியிருக்கு. ஜெபம் பெய்யும் பொழுது சந்தியாவந்தனம் செய்து நியாசம் பிராணாயாமம் நியாசம் எல்லாம் செய்து செய்யும் பொழுது அதுக்கு உத்தம பலன். மற்ற விதத்துல அது மத்தியம். அதே மாதிரி செய்யற காலம் இருக்குது, செய்யற முறை இருக்குது, செய்யற மனோபாவத்திலையும் இருக்குது, என்ன பாவனையோட செய்யறோம்ன்றது. அடுத்தது செய்யற இடம், சில இடங்கள்ல ஜபம் செய்யும் பொழுது கூடுதலான பலன். பொதுவாக வீட்டுல இருந்து செய்யறது, பூசாரில இருந்து செய்யறது உண்டு. பிறகு சொல்லுவார்கள் தீர்த்தக்கரைகள்ல இருந்து செய்யும் பொழுது ஒரு பலன், மலை உச்சிகள்ல போயிருந்து செய்யறதோடு ஒரு பலன், பசுக்கொட்டில் இருந்து செய்யறதுக்கும் பலன் உண்டு என்று சொல்றார்கள். அதே மாதிரி கோயில்ல செய்யறது, கோயில்லையும் அந்த பலிபீடத்துக்கு குடித்தம்பத்துக்கு இங்கால குழந்தை கும்போட்டுக்கு இருந்து அதுல இருந்து செய்யறதுக்கு அதியுச்ச பலன் என்று சொல்லுவார். அதே மாதிரி சில நாட்களிலையும் அந்த வழிபாடுகள்ல பலன் இருக்குது. அதான் நாங்கள் அந்த பண்டிகைகள் விரதங்கள் என்று வச்சிருக்கிறோம். நவராத்திரி 9 நாளும் அம்பாளுக்கு உரிய நாள். அதையும் விஜயதசமி மிகவும் சிறப்பான நாள். இந்த ஆத்மீகத்துல அந்தந்த நிலையில இருக்கிறவர்களுக்கு அந்தந்த சித்திகள் கிட்டுகின்றன. சித்திகள் உங்களுக்கு தெரியும், அபிராமி பட்டருக்கு எப்ப இது நடந்தது? தை அமாவாசை. தை அமாவாசையில அந்த அனுபவம் கிடைத்தது. அதே மாதிரி அம்பாளுடைய வழிபாட்டுல இதுகள் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்குது. சிவனுக்குரிய நாட்கள் திருவம்பாவை, அது 10 நாட்கள். அம்பாளுக்குரியது சிவராத்திரி என்னுண்டு, அதே மாதிரி பங்குனி உத்தரம் என்னுண்டு, விஜயதசமி என்னுண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே விஜயதசமி மிக முக்கியமான ஒன்று. அந்த நாளையில நான் நினைக்கிறேன் அது 2006 இருக்க வேணும், 2006 இருக்க வேணும், 6 7 இருக்க வேணும், பார்க்க விடும் டேட். அதுகளில் அந்த ஒரு விஜயதசமி உண்டு. அன்றைக்கு நவராத்திரி கும்பம் வச்சிருக்கிறோம் நாங்கள். ஒவ்வொரு நாளும் கிளினிக் முடிஞ்ச வீட்டை வர 8 மணி 9 மணியாக இப்போவும் அப்படித்தான். அப்ப வந்துட்டு
கொஞ்சம் கும்பிடுறது. அப்ப ஏதாவது ஒன்று சொல்லணும். அந்த நேரம் நான் நினைக்கிறேன் இப்படித்தான் அபிராமி அந்தாதியோ லலிதா சகஸ்ரமோ தெரியாது, முழுமையாக சொல்ல முடியாது இருந்து டைம். அப்ப வேலை அதனால அப்ப வந்தா ஒரு தொடக்கத்தை செழிப்போம். அப்படித்தான் செய்யறது. ஒரு நாளும் அந்த காப்பை சொல்லி முதலாவது பாடலை சொல்லி முதல் படிச்சு முடிச்ச நிறைவு செய்த பாடலை சொல்லி அதுக்கு பின்னால கொஞ்சம் படிச்சுட்டு பிறகு கடைசி பாடல் பயன் சொல்லி முடிக்கிறது. சகஸ்ரநாமம் சொல்லிக்கேன் அப்படித்தான். பிள்ளையார் ஸ்லோகம் சொல்லி சிந்துதாரண விக்கிரகம் சொல்லி ஓம் ஸ்ரீ மாத்திரை நமகால தொடங்கி கடைசியா முடிச்ச நாமத்தை சொல்லி அதுல இருந்து கொஞ்சம் நாமத்தை சொல்லி முடிச்சுட்டு பிறகு கடைசி நாமத்தை சொல்லி பிறகு திருப்பி தியான ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறது. அப்படியே அதான் செய்து கொண்டு வந்தது. நவராத்திரி 9 நாள். என்ன பிறகு 9ஆம் நாள் முடிஞ்சு 10ஆம் நாள் அதிகாலையில நல்ல ஒரு அனுபவம் ஒன்று கிடைச்சது. அது அது ஒன்று. அது என்னுடைய வாழ்க்கையில முதல் என்னுடைய குருநாதரை சந்திச்ச ஒரு சில மாசங்கள்ல இது நடக்குது. முதல் அனுபவம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். திரட்டி போட்ட ஒரு அனுபவம். இந்த சும்மா எல்லாம் நாங்கள் புத்தகங்கள்ல படிக்கிறோம் அப்படி நடந்தது இப்படி நடந்தது இல்லை, அதெல்லாம் உண்மையாகவே நடக்கும் என்பதை காட்டிய ஒரு அனுபவம். இரண்டாவது ஒரு அனுபவம் இருக்குது. அது பல ஆண்டுகளுக்கு முந்தி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். பயணம் செய்வது நாள்கள் மறந்துடும். அப்போ ஒரு டிரான்சிட் எமிரேட்ஸ் இந்த டிரான்சிட் எங்க வர்றது, ஒரு ஹோட்டல்ல விடுவாங்களப்ப, துபாயில் நிற்கணும். ஒரு ஹோட்டல்ல விடுவாங்க ஒரு டிரான்சிட். ஒரு அங்க நின்றுட்டு அப்புறம் அங்க இருந்து போறது. அப்ப அந்த ஹோட்டல்ல தான் இருக்கிறது. அப்ப பயணம் செய்யும் பொழுதும் சிவலிங்கம் வருவார். ஆனா ஹோட்டல் வழியெல்லாம் பூஜை பண்ணல, அது புகையெல்லாம் பிடிக்கல, அது நெருப்பு கொடுத்தலாம் கூட தெரியும், ஃபயரெல்லாம் அடிச்சிடும். அவ அதுல எங்களுடைய மினிமம் இது செய்வோம். அதுல இருந்து அந்த துணி வச்சிருப்போம், இல்லாட்டி அந்த எங்களுடைய கிளீனெக்ஸ் இருக்குத்தானே, அது ரொம்ப அதை எடுத்து தண்ணி வச்சு தண்ணியால துடைச்சு அல்லது அபிஷேகம் பண்ணி சந்தனமும் அதை வச்சு கும்பிட்டு அந்த சிறுதையா முடிக்கும். அவர் பக்கத்துல இருக்கிறார். 2 கட்டில், இந்த சிங்கிள் பெட் 2 இருக்குது, நடுவில் இடைவெளி இருக்கு. அப்படி ஒரு ரூமான் தந்தாங்க. அது ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. வந்து படத்திற்கு இரவு காட்சி. அதுவும் ஒரு அருமையான ஒரு காட்சி. நல்ல ஒரு அந்தனர் வடிவில் நல்ல 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 ஒரு அந்தனர் அது. அப்ப வடிவில சிவபெருமான் இருக்கிறார், அம்பாளும் இருக்கணும். இந்த 2 காட்டிலுக்கும் இடையில இடைப்பகுதியில இருக்கணும். நான் அதுல தலை வச்சு படுத்திருக்கிறேன். அம்பாள் அடியில தலை வச்சு படுத்திருக்கிறேன். தலையை வருடி கொண்டிருக்கிறேன். மேல பாக்குறேன் அம்பாளுக்கு 2 தாலி இருக்குது. ஒன்று தங்க தாலி, மற்றது வெள்ளி, 2ம் இருக்குது. அவர் சொல்றார், உத்தரம் வருகுது பங்குனி, உத்தரம் வருகுது, உன்னால வரையலாது. ஆனா ஆதிசிவனுக்கு திரவியங்களை கொடுத்தனுப்புன்ற. உன்னால வரையலாது, ஆதிசிவனுக்கு திரவியங்களை கொடுத்தனுப்புன்ற. எல்லாமே பார்த்துட்டு யோசிச்சு பார்த்தா உத்தரம் பெற காலமா தான் இருக்கணும். கேலண்டர் எல்லாம் பக்கத்துல இல்லை, ஆனா பார்த்தா உத்தரம் பெற போது நான் இந்தியாவுக்குத்தான் போகணும். இந்த முறையில் எட்டு வரைக்குள்ள சிவபெருமானே சொன்னதானே வடிவ பட்டுக்கிட்ட எல்லாம் வேணி வந்து இங்க வந்து ஆதிசிவனாருக்கு உத்தரத்துக்கு முதலே கொடுத்து அனுப்பி, மச்சானிட்ட கொடுத்து அனுப்பி மாலைக்குன்னு சொல்லி மாலைகள் இருக்கு, மாலைகள் எல்லாம் சொல்லி அந்த இதுகள் எல்லாம் வச்சு குங்குமம் அந்த இதுகள் எல்லாம் வச்சு மச்சான் அனுப்பிட்டு உத்தரத்தண்டை எல்லாம் இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வெள்ளனவே ஒரு 5:30க்கு ஆதிசிவன் கோயிலுக்கு போயிட்டு, தெரியுமா நம்ம முதல்ல இருந்த கோயில் இப்ப அது இல்லை. போனா போனா என்ன போயிருக்க பார்க்கலாம் வேண்டுதான், உன்னால வரையலான்னு தான் சொன்னவர். அது விலங்கையில பார்க்கலாம் போனா அங்க போனா அது கோயில் ஊட்டி கிடக்கு.
அப்ப ஆதிகள் தான் இருந்தார். டாக்டர் இன்றைக்கு உங்களோட எல்லாம் படிவ ஐயா எல்லாம் போட்டு எல்லாம் செய்தவர் ஐயா போயிட்டார். அன்றைக்கு அவைக்கு கன நேர பூஜைகள் இருக்குந்தானே அவர் வல்லிடம் முடிச்சிட்டு போயிட்டார் என்று போட்டு சொல்றார். இங்க பார்க்க போறீங்களோ திறந்து விடணும், ஆலயம் நட சாத்திர கூட திறக்கப்படாதுதானே, சச்சா வேண்டாம் நான் வந்துட்டேன். அப்பதான் யோசிச்சேன், சரி அவர் சொன்னது எவ்வளவு உண்மை, இது சும்மா கனவில்லை, உன்னால வர இயலாதுன்னு தானே சொன்னவர். ஆமா. என்னதான் முயன்று போனாலும் பார்க்கல அது என்ன. அதுல அதை விட சிரிப்பென்று கேட்டா அந்த ஐயர் பிறகு அந்த படம் எடுத்து வச்சிருந்து கொண்டு வந்து காட்டினவர் எனக்கு இல்லை, அருணாக்குத்தான் காட்டும், நான் கண்ணாலையும் காணேன் என்ன போட்டது. அவர் சொன்னா சொன்னதுதான், உன்னால வரையலாது திரவியங்களை கொடுத்திருப்பேன் நான் பங்குனி உத்தரவு ஒரு சொல்ல. அதே மாதிரி 8-9 வருஷம் அந்த சர்ஜரி செய்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அப்ப திருவம்பா காலம் நினைக்கிறேன், திருவம்பா 3வது நாள் அன்றைக்கும் ஒரு தரிசனம், அதுக்கும் ஒரு நடராஜருடைய நல்ல ஒரு தரிசனம், அதுக்கும் உண்டு. சரி, அப்ப இந்த இந்த நாட்களுக்கு சில விசேஷம் இருக்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள்ல நடக்குது. ஒன்று விஜயதசமியில நடக்குது. விஜயதசமியில மகா சரஸ்வதியே வந்தாள் காட்சி. அது 2 சர்வ அலங்கார பூஷிதையாகவும் வந்தா, வெரி சிம்பிளாயும் வந்தா, வெள்ளை சீலை சிவத்த கரை அப்படி வந்தால் கொண்டிருந்தது. இந்த படங்கள்ல கீறி இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லை சரஸ்வதி. அது அப்ப அது கொண்டு பதஞ்சலி. இந்த இந்த நாட்களுக்கு சில விசேஷங்களோட, விஜயதசமியில சிலது நடக்குது, பங்குனி உத்திரத்துல சிலது நடக்குது, திருவம்பால நடக்குது. இந்த 3 எனக்கு விசேஷமானது. அதே மாதிரி இன்னொன்று திருஞான சம்பந்தருடைய குருபூஷ நாள், அதிகம் வேலை நாள் தான். குருபூஷ நாள் கொஞ்சம் அப்ப அவனோடது திருஞான சம்பந்தர் அழுதார், சிவபெருமான் வந்தார் எல்லாம் சொல்லிக்கணும். ஒரு மனசுல ஒரு கேள்வி வரும், டிரைவிங் பண்ணைக்குள்ள இதெல்லாம் வரும். மற்றது ரேடியோலே வாக்கள் கேள்வி கேட்கறதானே, அந்த கேள்விகளும் சில கூட போய்கொண்டிருக்கும். அப்ப ஏதோ ஒரு சிந்தனை, ஞான சம்பந்தர் அழுதார் அண்டினம், இந்த உண்மையா நடந்ததோன்ற ஒரு சந்தேகங்கள் சில வேளை வந்துடுறது, மனதுக்குள்ளே ஓடும். இந்த வழியில சொன்னாலும் மனதுக்குள்ளே ஓடும். அழுதார். அன்றைக்கு வேலை முடிச்சு பின்னேறம் வந்தோன்னா கொஞ்சம் வெள்ள நேரம், அதாவது 5:30 மணி. இந்த முன்னால வந்து எங்களோட வீட்டுல அந்த வெள்ள சோஃபா, நீங்கள் எல்லாரும் வந்தாக்கள் இருப்பினும் நினைக்கிறேன், அந்த சோஃபா இருக்கிறேன். ஒரு புள்ளி ஒன்று அழுகிற சத்தம் கேட்குது. ஒரு புள்ளி ஒன்று அழுகுது, வீரிட்டு அழுகுது. எங்கட வீட்டுக்குள்ள பிள்ளை இல்லை, பக்கத்து வீட்டுலயும் பிள்ளை இல்லை. நானும் சுத்தி சுத்தி பின் வீடு முன் வீடு, அது பிடிபடவே இல்லை. அந்த முழுக்க சுத்தி பார்த்து வேக் மெமரி, என்னுடைய மகள் இருந்தவள், அவளுக்கும் கேட்டது, எஸ் என்றுதான் நினைக்கிறேன், கேட்டதோ கேட்கிற மறந்து போனேன். அது ஐ வெரிஃபைட் வித் ஹர், அது அவளுக்கும் கேட்குது உண்டு, கேட்டது என்று சொன்ன மாதிரி தான் ஞாபகம். அவள் பாடி பண்ணாளா, அதாவது சின்ன பிள்ளைகள் வந்திருக்குங்க பாடி பண்ண ஞாபகம் இருக்குது. ஏதோ உண்டு, அது ஒரு ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த குரு பூஷைக்கு ஒரு பலன் உண்டு. நீங்கள் அழுமாண்டு நச்ச இடத்துல அழுது காட்டி இருக்கு. அதே மாதிரி தைய அமாவாசை பற்றி நவராத்திரி தினம் தான். அது 2 சந்திரன் தோன்றின கதை சொன்னான் என்ன, அதே அப்படித்தான் நவராத்திரிக்குள்ளதான் விஜயதசமி நாள். இதுல வருடங்களுக்கு மறந்து வச்சு அண்டைத்தான் உதயகரனை தெரியும் தானே உங்களுக்கு, உதயன் அவருடைய மகளுக்கு அன்றைக்கு எழுதி வைக்கணும். அதுல அந்த நாள் ஞாபகம் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் எழுதுவோம் தானே. அன்றைக்குத்தான் நாங்க டிரைவ் பண்ணி கொண்டு பிள்ளையோட போறேன். அன்றைக்குதான் ரேடியோ ப்ரோக்ராம் நடந்தது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் நினைக்கிறேன் ரேடியோ ப்ரோக்ராம் நடந்தது. ரேடியோல நவராத்திரி தானே, அபிராமி பட்ட கதையெல்லாம் சொல்றேன். சொல்லி கொண்டிருக்கே மனதில் ஒரு சந்தேகம், அது என்னண்டு சந்திரன் வந்திருக்கும். அபிராமி பட்ட காலம் ரொம்ப பின்காலம், அது 18ஆம் நூற்றாண்டு. அப்ப பிரிட்டிஷ்காரர் வெள்ளக்காரன் எல்லாரும் வந்துட்டாங்களா. அப்ப 2 சந்திரன் வந்தா அங்க என்னென்ன ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்களே என்ன, அந்த காலத்து பதிவுகள் எல்லாம் இருக்குதானே அவங்களோட இதுல. திருக்குறள் 2 சந்தேகம், இதெல்லாம் உண்மையா இருக்குமோண்டு மனதுக்குள்ள ஒரு சந்தேகம். ரேடியோ ப்ரோக்ராம் நடக்க அன்றைக்கு
அந்த 2 சந்திரன் நான் அன்றைக்கு நவமி நாள் பூரணமாக வட்டமா தெரிஞ்சது. இங்க இருக்கிறா சுவேந்தினிக்கு தெரிஞ்சது என்ன? சுயந்தினின்னு சொன்னவா? அப்ப பார்த்து ஒரு ஆளுக்கு இல்ல 2 பேருக்கு காட்டுது என்றால் அது ஏதோ அப்படி ஒரு ஒன்று இருக்கு. அப்படி சில அதான் இந்த இந்த நாள்களுக்கு விசேஷம் உண்டு உண்மையா. அப்ப ஒவ்வொரு நாளும் நித்திய அனுஷ்டானம், நித்திய அனுசந்தானம், மற்றது நித்திய நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருவோம். அதுல செய்து கொண்டு வரைக்குள்ள இந்த நாள்களுக்குள்ள சில அந்த அந்த எங்கட சின்சியரிட்டி, எங்கட முயற்சி, எங்கட பூர்வ ஜன்ம பெனகளுக்கு ஏற்ப அந்தந்த இடங்கள்ல சிலதுகள் இருக்கும். இதான இந்த மந்திர சித்தி அல்லது அந்த என்ன சொல்றது சாதனையினுடைய சித்தி என்று சிலதுகள் வரும். ஒன்றை வந்து 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 போகும். அதை பிடிச்சு கொண்டு இருக்கப்படாது. அது தண்டவாட்டில் வந்துட்டு போயிடும். அவ்வளவுதான். பிறகு அடுத்த ஒரு வரைக்கும் பார்ப்போம். இந்த நவராத்திரி காலம் என்றதும் விஜயதசமி என்றதும் அப்படிப்பட்ட நவராத்திரி. இதுல எந்த வாழ்க்கையில நவராத்திரி, திருவம்பாவை, தை அமாவாசை, சம்பந்தர் குருபூசை. தை அமாவாசைக்கு இன்னொரு அனுபவம் இருக்கு. அந்த நேரம் நான் இந்தியாவில் டிராவல் பண்ணி கொண்டிருந்தேன்னா நாம தை அமாவாசை என்று தெரியும். டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப திருச்சியில தான் இரவு தங்க போறோம். டிரைவர் முருகன் என்று இருக்கிறார். அப்ப அவருக்கு சொன்னேன், இந்த காவிரி கரை எங்கேன்னு பார்த்து நிப்பாட்டுங்கோ, இந்த மாலை நேரம் போய் ஏதாவது அனுஷ்டானம் பண்ணலாங்க. இருந்தாலும் பிடிச்சு கிடிச்சு ஒரு படித்துறையில கொணிச்சு காவிரிக்குள்ள இறங்கல. அதெல்லாம் கருப்பு சூறாத்தான் இருந்துச்சு. கரையிலேயே நின்று பார்த்து தண்ணி எடுத்து தலையில தெளிச்சு கொண்டு அனுஷ்டானம் பண்ணல. ஹோட்டலுக்கு வந்துதான் பிறகு அனுஷ்டானத்தை பண்ணி போட்டு இங்க திருச்சி திருவானைக்கா கோயிலுக்கு போனா அன்னைக்கு அம்பாலண்டு ஒரு ப்ரொசஷன் உண்டு. இந்த சுத்தி வாரது வீதி விளவு இருக்குத்தான், அதுக்கும் சுத்தி விளம் வந்து அதுக்கும் பார்த்தா அதுல சோடனையோ உயரமா கட்டி போட்டான். இடையில ஒரு வயருக்கு கீழே போக முடியாது போச்சு. அப்ப அதுல நிப்பாட்டி போட்டு அதுல ஒரு 1.5 மணி 2 மணத்துக்கு அளவு இருந்து சோடனை எல்லாம் குறைச்சுதான் அங்கால போகலாம். குறுக்கால வயர் போதோ செய்தோ யோசிக்கல. அதை முடிச்சுட்டு வந்து திருப்பி அன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். அதை சொல்லுவார்கள், அது ஏதோ 70 வருஷத்துக்கு என்னத்துக்கு ஒருக்கா வாரதான். அது ஏதோ விதிபாத யோகம், தை அமாவாசை, இப்படி இப்படி அந்த எல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு தனி உண்டு. ஒரு காம்பினேஷன் ஆஃப் யோகம், நாள், கிழமை எல்லாம் சேர்ந்து ஒரு இது உண்டு. அது எனக்கு தெரியாது. தை அமாவாசை என்று மட்டும்தான் தெரியும். இடைப்படுத்தாச்சு. என்னுடைய போன் இங்கே இருக்க சைலண்ட்ல இருக்கு, டிராவல் பண்ணைக்கு ஓன்ல இருக்கும். ஏனென்றால் எமர்ஜென்சி ரிசல்ட்ஸுக்கு இதுக்குதான் கால் பண்ணுவாங்க. லேபரட்டரி எல்லாம் இந்த சில லேப் ரிப்போர்ட்ஸ் இருந்தா போல பொட்டாசியம் ஒரு ஆளை கூட்டிட்டு ஐஎன்ஆர் ஆளை கூட்டிட்டுனா இதுதான் நம்பர். அப்ப எங்க டிராவல் பண்ணைக்கல அது ஓன்ல இருக்கு. அப்ப அது ஓன்ல இருந்தது. இரவு படுத்துட்டு ஒரு கோல் வருகுது வெளிநாட்டுல இருந்து. நான் ஒரு வேலை யாருன்னு நான் சொல்லல. அவர் கொஞ்சம் சீரியஸா இதுகள்லாம் செய்கிறவர் கூட இருக்கு. அவர் அன்றைக்கு பல போல அன்றைக்கும் தியானம் செய்திருக்கிறார். தியானம் செய்தா இந்த காலத்தையும் கடந்து அப்படியே இருந்துட்டார். ஒரு 3-4 ஹவர்ஸ் கிட்ட அதுக்குள்ளேயே போயிட்டு அவருக்கே தெரியாது. அதுக்குள்ள போயிட்டு விளம்பினோடனே பார்த்தா எல்லாம் டெய்லி ஷெடியூல் எல்லாம் பிழைச்சு போச்சு. இந்த 3 நாள் மத்தியானம் அதுக்குள்ளேயே போயிருந்தா பிழைச்சிருந்தேன். என்னடா இவ்வளவு நேரம் இப்படி போச்சுண்டு அந்த நேரம் அங்க இருந்து அடிக்க நான் ஆன்சர் பண்ணேன். இப்படி இதென்று இருக்குது என்று சொல்லி கொஞ்சம் பதட்டமும் என்னன்னு தெரியல. சந்தோஷமாகவும் இருக்கு, பதட்டமாகவும் இருக்கு, பயமாகவும் இருக்கு. ஓகே, அது பிரச்சனை இல்லை. அவருக்கு கவுன்சில் பண்ணி போட்டு வச்சுட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தேன் இது தை அமாவாசைன்னு. பிறகு இங்க வந்தவரை பார்த்தேன், அது ஒரு 70-60 வருஷத்துக்கு ஒரு முறை வருகிற ஒரு விசேடமான ஒரு இருக்கு. குறிச்சு வச்சிருக்கிறேன், மறந்து போனேன், பார்க்கணும். தை அமாவாசையில ஒரு தனிப்பட்ட இது தேடினா வரும்.
இந்த யோகம் இந்த நாள் இந்த கிழமை என்று சேர்ந்து வர்ற ஒன்று. அது மிக விசேஷமான நாள். அப்ப சில பேருக்கு அப்படிப்பட்ட சித்திகள் அந்த நாள்ல கிடைக்குது, அந்த நாள்ல கிடைக்குது. அதனுடையத்தான் எங்களுக்கு இந்த சில நாட்கள் வெரி கண்டீசிவ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அண்ட் சாதனை. ஒன்று ஸ்டடிங், மற்றது ஸ்டடிச்சதை திருப்பி சிந்திச்சு பகிர்றது, மற்றது துதிப்பாடல்கள் துதிக்கிறதுக்கு, ஜபம் செய்யறதுக்கு, தியானம் செய்யறதுக்கு, யோகம் தியானம் இதுகளுக்கெல்லாம் அடிப்படையான காலம். யூட்டிலைஸ் திஸ். இன்றைக்கு நாளைக்கு மகாநவமி, நாளைக்கு விஜயதசமி. இந்த நாட்கள்ல அம்பாள் தான் எங்களை கடத்த வைக்கிறது, கூடுதலான சிவனுக்கு கிட்ட கொண்டே சேர்க்கிறது, அருள் செய்கிறது. அதை பாவிச்சு you should utilize this, let's reap the benefit of these special days. These special days வந்து அது சும்மா ரண்டமா வச்சதில்லை என்பது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கண்டது, அனுபவத்தில். இது நம்ம பிஸி ஷெடியூல், ஒவ்வொரு முறையும் பார்த்தா நாங்கள் ஒன்றும் இருந்து ஏதோ எல்லாம் செய்து கொண்டிருந்தது என்று இல்லை. எங்களோட வேலை, எங்களோட பயணம், எங்களோட குடும்பம், எங்களோட சோஷியல் லைஃப் எல்லாத்துக்கும் இடையில அதையும் பிடிச்சு கொண்டு வரைக்கும் இதுகளும் நடக்குது. அது கேள்விகள் இருந்தா, கருத்துக்கள் இருந்தா கேள்வி. அம்பாளுடைய மந்திரம் வந்து நிறைய இருக்குது. ஓம் தீட்சை வந்து ஓம் உமாதேவியை நமக சொல்லுவார். உமா என்ற நேம், அந்த பெயர்லயே ஆ உ உம் ஓம் என்று சொல்லுவோம், பிரணவம். இந்த ஆ உ உம் மாறி வந்தா உமா என்று வருது. உமா ஆ அண்டு வந்தா உமா, ஆ உ உம் அண்டு வந்தா ஓம். உமையனுடைய பேரே பிரணவன் தான். உமையனுடைய பேரே மந்திரம் பிரணவன் தான். ஓங்காரமே நல் திருவாசி என்று உண்மை விளக்கத்துல சொல்லும். அந்த ஓம் என்கிற தமிழ் எழுத்துல இருக்கிற ஓம் தான் நடராஜருடைய அந்த சுத்தி வர இருக்கிற ரவுண்ட் திருவாசி. எங்களுக்கு தெரியும் அந்த திருவாசியும் அதுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸும் சக்தி. சக்தி. இப்ப இதையும் பார்க்க உமா, ஓம் என்பதும் உமா என்பதும் உண்டாத்தான் இருக்குது. உமாதேவியை நமக வந்து அம்பாளுடைய மந்திரம். இதை விட வேற இதுகளும் இருக்குது. நம சிவாய சொல்லுகிறேன் நாங்கள், பஞ்சாட்சரம். சில பேர் சொல்லுவார்கள் நம சிவாய என்று சொல்லுகிற பொழுது அது சிவனுக்கும், நம சிவாய என்று சொல்லுகிற பொழுது சக்திக்கும் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுவார். வா சிவனுக்கு, வா சக்திக்கு என்று சொல்லுவார்கள். நாங்கள் அது ரெண்டு வந்தளவு பார்க்கிறீங்களே, வாயவும் வரும் வாவும் வரும் என்ன என்றும் சொல்லுவார்கள். அதுவும் இருக்குது. அந்த நம சிவாய என்ற அந்த 5 லெட்டர்ஸுக்குள்ளேயே சக்திக்குரியதும் இருக்குது. என்ன வா என்பது அருட்சக்தி, நா என்பது மறைப்பு சக்தி, the deluding potency and the gracing potency of the God. Va indicates the gracing potency, arut-shakti. Na represents the deluding potency, மறைப்பு சக்தி. அப்ப நாங்க நம சிவாய சொல்லிக்குள்ளேயே சக்தி அதுக்குள்ள இருக்கிறார். She is guiding us by like a 2 mothers, and deluding மறைப்பு அருள். மறைப்பு சக்தி தான் எங்களுக்கு இப்ப இந்த உலக வாழ்க்கையில எங்களை செலுத்தி கொண்டிருக்கிறது. உலக வாழ்க்கையில எங்களை செலுத்தி கொண்டிருக்கிறது.
அருட்சக்தி அந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற பொழுதே இவங்களுக்கு இந்த இறையை காட்டிக்கொண்டு both are acting. At one stage when we reach the maturity, the Arut Shakti will take over. There's no more delusion. அதுக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கைக்குள்ள திருப்பி வாரது இல்லை. Arut Shakti take overing Arut Shakti takes over us. அதைத்தான் சொல்றது சக்தி நிபாதம். சக்தி நிபாதம். The correct translation சொல்றது sudden gush of the salvic potency of the Shiva. Sudden gush of salvic potency of Shiva. Oh God. Sakti Nipadam. எல்லாருக்கும் சக்தி நிபாதம் நடக்குது. We all have descent of சக்தி நிபாதம், but different grading. 4 grades போட்டு வச்சிருக்கிறாங்க. மந்தம், மந்த தரம், தரம், தீவிர தரம் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. Intense சக்தி நிபாதா நடக்கைக்குள்ள that is the liberation. At the time of liberation, the Sakti Nipada intensifies. Intense Sakti. Aditivira Sakti Nipada. Aditivira Sakti Nipada. That gives us a liberation. Matta Sakti Nipadangal gives us this type of experiences. நான் சொன்ன மாதிரி அதுகள் அதை விட கீழே இருக்கிற ஆக்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட். சக்தி நிபாதம் இல்லாட்டி இந்த இன்ட்ரெஸ்ட் வராது. எல்லாருக்கும் கொஞ்சம் இருக்கு. இதுல இருக்கிற 12 பேருக்கும் சக்தி நிபாதம் உண்டு. Otherwise, we wouldn't be here. It gives us a spiritual inclination, inclined toward this. அது சக்தி நிபாதம். ஒரு அளவுக்கு வந்துடும் சக்தி நிபாதம். பிறகு அதில் இன்டென்சிஃபைஸ் பண்ணி கொண்டு விட grading. As per the grading of சக்தி நிபாத, our spiritual progressions unfolds. As per the grading of சக்தி நிபாத, the descent of the salvic potency on our soul, as per the grading of the descent of the salvic potency of on the soul, our spiritual progressions happens or unfolds. அது பூக்குற மாதிரி ஒண்ட கொண்டே. ஜோகர் சுவாமியும் ஒரு பாட்டுல சொல்றார், சக்தி சிவமாகி தன்னிலை பிரியாத வித்தகனை போற்றுதற்கு விரைந்து என்பின் வா மனமே என்ற பாட்டுல கடைசியா சொல்றார். படியுங்க, திருப்பி இருக்க நல்லா இருக்கு. சக்தி சிவமாகி தன்னிலை பிரியாத வித்தகனை போற்றுதற்கு விரைந்தென்பின் வா மனமே. சக்தி சிவமாகி தன்னிலை பிரியாத சக்தி சிவமாகி தன்னிலையில் பிரியாத வித்தகனை போற்றுதற்கு வாமனமே. அது சிவனை சொல்லுற, சக்தி சிவமாகி தன்னிலையில் பிரியாத வித்தகன். அதுதான் இது உமாபதி சொல்லுவார். தன்னிலைமை பன்னுயிர்கள் தாரச் சரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். பின்னமிலண்டா he is not apart from that. ஜஸ்ட் அதுல வேற இல்லை, சிவம் வேறு சக்தி வேறு இல்லை. சக்தியின் பர்பஸே கிரேஸ். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிரேஸ் இஸ் டு மேக் அஸ் லைக் சிவா. கிரேசிங் சிவாஹூட் என்று சொல்றது. சிவாஹூட், சைல்ட்ஹுட் மாதிரி சிவாஹூட், சிவத்துவம் பெறுதல், சிவத்தின் தன்மையை அடைதல். தன்னிலைமை என்றது சிவத்தினுடைய தன்மை, தன்னுடைய நிலைமை என்றது the nature, attributes of the Shiva. The soul also can attain the attributes of Shiva and become like Shiva. The attributes 8 attributes Shivan சொல்லும். Omniscient, omnipotent, அப்படி இருக்குது. ஆனந்தமா இருக்கிறது, அதெல்லாம் இருக்குது. பாசங்கள் இல்லாம இருக்கிறது, பியோர் எம்படிமெண்ட், அதெல்லாம் வரும். ஆனா 2 வருது. அறாது கொண்டு இயல்பாகவே யாவும் அறிந்தவன், பை நேச்சர் ஹீ நோஸ் எவ்ரிதிங் சோலுக்கு வராது.
ஈவன் முத்தி ஸ்டேஜில் கூட சோல் வந்து ஆஃப்டர் முத்திக்கு பிறகுதான் அந்த ஸ்டேஜ் வருது. பை நேச்சர் ஹீ நோஸ் எவ்ரிதிங் வராது. ஆனா ஹீ நோஸ் எவ்ரிதிங் வரும். மற்றது இன்னொன்று வந்து இயல்பா என்ன எண் குணங்கள் பார்க்க வருதில்லை. ஒண்ட வண்ட எல்லாம் அறிந்த, எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிந்தவர், எங்கு நிறைந்தவர், பேர் அருளுடைமை, அதெல்லாம் வந்துடும் அதுக்கு. ஆனந்தமயமானவன் ஆஹ் ஆனந்தமயமானவன் ஆனந்தமயமானவன், பாசங்கள் பாசம். இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். ரெண்டு, இயல்பாகவே எல்லாம் அறிந்தவன், இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன் வராது. ஆனா அறிவு வந்துடும், பிறகுதான் வரும். அது by not by nature. We attain that stage, not our nature. And we get rid of our impurities, spiritual impurities, malas, but not by our nature, but by our effort and by the grace of the God. அப்ப அது ரெண்டும் வராது. மூன்றாவது ஒன்றும் வராது, சுதந்திரம். சுதந்திரமா இருக்கிறதுன்றது வராது. We always with either with God or with world என்று சொல்றது. சார்ந்ததின் வண்டமா இருக்கு. அந்த மூன்று இது வராது. அதுல அந்த மெட்டதுல ரெண்டும் ஓரளவுக்கு வந்துடும். சிவதந்திரன் என்றது வராது. சிவத்தை சார்ந்து சிவமாயே இருக்கு. The soul in the liberated state, in redeemed state, is with Shiva, like Shiva, as Shiva. அவ்வளவுதான். மாணிக்கவாசகரும் ஒரு இடத்துல அம்பாளை பற்றி சொல்லியிருக்க, அதாவது திருவம்பாவையில 14வது பாட்டு காதார் குளையாடன்றதுல கடைசியா பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதன் பாதம் திறம்பாடி திறம்பாடி ஆடையிலோ நம்பாவை. பேதித்து நம்மை, பேதித்து என்றா is not giving whatever we want. Sometimes she gives the opposite too. என்ன என்னுடைய குருநாதர் சொல்லுவார், அம்பாள இப்போ உனக்கு ஜரம், அவர் ஜரம், இந்தியாவில் ஜரம் ஒன்று தானே சொல்றது, காய்ச்சல் ஃபீவர். ஸோ உனக்கு அம்மா சோறு எல்லாம் கொடுக்க மாட்டா, லட்டு எல்லாம் கொடுக்க மாட்டா. இப்போ உனக்கு பத்திய சாப்பாடு, மருந்து, கசப்பு மருந்து ஓட ஓட கலைச்சு கொடுப்பா. சில விட தடி வச்சும் கொடுப்பா, அடிச்சு என்ன மருந்து குடிக்காட்டு சின்ன பிள்ளைல. ஸோ இட்ஸ் யுவர் ட்ரீட்மெண்ட் ஃபேஸ், யூ ஆர் சிக். அது வந்து இந்த மறைப்பு சக்தி இந்த உலக வாழ்க்கையில இன்ப துன்பங்களை கொடுக்கும். தென் காய்ச்சல் மாறிட்டது. இப்ப அதே அம்மாவே உனக்கு நல்ல பொங்கல், நல்லது லட்டு எல்லாம் தருவா. சாப்பிட்றா. அது அருட்சக்தி. The same mother, the different aspect. Because of our state. But all for our good. எங்களுக்காக தரங்களே நன்மைக்காக. இதான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொல்லுவேன். அப்படி செய்யற அம்பாளத்தான் சொல்றது, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வல். வளர்த்தெடுத்த she is nourishing, she is protecting. மாதர் புறக்கண்ணியானிலையும் அந்த இதுகள் எல்லாம் வந்து சிவனும் சக்தியுமா தானே வந்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்திலும் அது வரும். எல்லா பாடல்களையும் சிவசக்தி எல்லாம் ஜானை அந்த எல்லாமே வந்து அப்படி ஒரு சிவசக்தி ரூபமா வந்து கொண்டிருக்கிறோம். சிவசக்தி ரூபத்தை எல்லாம் பார்த்துவார். காதல் மடப்பிடியோடும் களறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதன் கண்டறியாதன கண்டேன். எலிஃபண்டின் இளமணனாக தழுவி ஏறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதன் கண்டறியாதன கண்டேன். பேர் ஆஃப் புல் அண்ட் ஹவ். இடிகுரல் அன்னதொரு இனம் இசைந்து வருவன கண்டேன் அவர் திருப்பாதன் கண்டறியாதன. பேர் ஆஃப் வைல்ட் போ. எல்லாம் படிப்பேன். வரிக்கு பேடியோட ஆடி ஒன்று வருவன கண்டேன். அது குயில், குக்கு எஸ் பெயர், பேரட்ஸ் எஸ் பெயர், ஸ்வான் எஸ் பெயர். எல்லாத்தையும் பேரா பார்த்து சிவசக்தி. சக்தியும் சிவமுமாய தன்மை உலகம் எல்லாம். All this world is சிவசக்தி. அந்த மேல்ஸ் சிவா, ஃபீமேல்ஸ் சக்தி என்று பார்க்கிறது. சிவசக்தி ஸ்வரூபம். சக்தியின் சிவமாய தன்மை உலகமெல்லாம் ஒத்து ஒவ்வா, the opposite and the same pole.
ஆணும் பெண்ணும் மேல் அண்ட் ஃபீமேல் உணர் குண குணியமாகி வைத்தனன். அடுத்தது சொல்லுவார், அவளால் வந்த ஆக்கமை வாழ்க்கை எல்லாம். வைத்தனன் என்று சொன்னா அவனால் என்று தானே சொல்லணும். அவளால் என்ன ட்விஸ்ட் பாருங்க அந்த இதுல பாட்டுல. வைத்தனன் என்று போட்டு அவளால் வந்த ஆக்கம் வாழ்க்கை எல்லாம். எவ்ரிதிங் இஸ் ஹர் கிரேஸ். இத்தையும் அறியார் இடலிங்கத்தின் இயல்பு. People don't know even this. How could they know the meaning of Shivalingam? நிறைவு செய்வோமா? அம்பாளுக்கு நல்ல மந்திரம் எது? குரு தந்த மந்திரத்தை சொல்லலாம். நம சிவாவிலேயே இருக்குத்தானே. அது பஞ்சாட்சரம் கொடுத்துட்டீங்களா நம சிவாவிலேயே வருது. வா என்பதும் நான் என்பதும் அம்பாளுடையதான். சிவாய நம. அந்த மீனிங்ஃபுல்லா யோசிச்சு பார்த்தீங்களா சிவாய நம வந்து சூட்சும பஞ்சாட்சரம். சி என்று தொடங்கி மா என்று முடியும். சி என்பது சிவம். சிவத்தோட சேர்ந்து இருக்கிற வா வந்து அவருடைய கிரேசிங் போர்டன்சி, அருட்சக்தி. நடுவில் இருக்கிறது யா. யா என்பது உயிர், நாங்கள், எங்களுடைய ஆன்மா, சோல், ஸ்பிரிட் சோல். யா என்பது நாங்கள். எங்களுடைய ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிவமும் அருட்சக்தியும் நிக்குது. மற்ற பக்கம் வந்தா நாமா இருக்குது. நா என்பது அம்பாளுடைய டிலூடிங் போட்டன்சி, மறைப்பு சக்தி. மா என்பது மலம், எங்களுடைய இம்பியூரிட்டிஸ் இன் திஸ் வேர்ல்ட். அது வர இந்த வேர்ல்ட் அண்ட் வேர்ல்ட்லி என்ஜாய்மெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒரு பக்கம் அம்பாளுடைய மறைப்பு சக்தி எங்களை இந்த மலம் இருக்கிறதுனால அந்த மலத்தோடு சேர்ந்த உலக வாழ்க்கை அனுபவங்கள்லையும் பிறப்புகள்லையும் செலுத்துது. It's just send it through the cycles of births and deaths in these different worlds and letting us to go through the different experiences as per our karmic deeds. அது நம்ம சைட்ல. சிவ சைட்ல the Shakti is tend to give the grace of the God and trying to direct us to Shiva, to get Shivattuvam, to become Shiva. இப்ப நாங்கள் இந்த பாதில சிவாய நமயா வந்து நடுவில் இருக்குது. அது அந்த ஒரு 5 ஸ்போக்ஸோட இருக்கிற ஒரு டிரைவிங் வீலை நினைச்சு பாருங்க. ஒரு டிரைவிங் வீல் கார்ல 5 ஸ்போக்ஸ், இந்த நடுவில் யா, இங்கால நாமா, இங்கால சிவா. எங்களோட கார் வந்து இந்த பக்கம் தான் போய் கொண்டிருக்குது, நம்ம பக்கத்துலதான் போய் கொண்டிருக்குது, வேர்ல்ட்லி லைஃப்ல தான். அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சிவத்தின் பக்கமா திரும்பி அந்த நடு ஸ்ட்ரைட் இதுக்கு வரைக்கும் இருவினை ஒப்பு, ஈக்குவானிட்டி ஆஃப் கர்மா என்ற நிலைக்கு வருவோம். நல்லது கெட்டது எது நடந்தாலும் குட் அண்ட் பேட் நன்றே வருகினும் தீரே விலகினும் நான் அறிவதொன்றேயும் இல்லை, எனக்குள்ளவெல்லாம் அன்றே நக்கன்று அழித்து விட்டேன் அருட்கடலே இமவான் பெற்ற கோமளவு. அந்த ஸ்டேட் வரும். அந்த ஸ்டேட் வந்தா எந்த சத்தினி பாதம் இன்டென்சிவா பண்ணும். சடன் கஸ்ட் ஆஃப் செல்விக் போட்டன்சி ஆஃப் சிவா இன்டென்சிவா பண்ணோன்னு சடனா வீலி சடன் டேர்ன் ஒன்று வரும். ஸ்டியரிங் வீல் இந்த பக்கமா சிவத்தின் பக்கமா போயிட்டு. அப்ப உங்களோட நம சிவாய நமவிலேயே சக்தி இருக்கிறா என்ன? 2 பக்கமும் இருக்கிறா. சரியா? மற்றது தீட்சி எடுத்த அகுமாதேவ்ஜைன்னு சொல்லலாம். சிவாய நமவிலே அதுல இருக்கு, அதுக்குள்ளேயே இருக்கு. நடராஜர்ல இருந்தா நடராஜருக்கு பக்கத்துல சிவகாமி வச்சாலும் இருக்குது. நடராஜர்களையே அந்த ஸ்பேஸுக்குள்ள அவ இருக்கிறா. சிவலிங்கத்துல பீடத்துல இருக்கிறா. மந்திரத்துல வா என்ற எழுத்தாகவும்
ந என்ற எழுத்தாகவும் இருக்கிறார். உமாதேவி என்று தனி மந்திரமாகவும் இருக்கிறார். அதை விட பஞ்ச தசாட்சரி மந்திரம் அதுகள் எல்லாம் இருக்காது. இது போதும் உங்களுக்கு. நன்றி டாக்டர், நன்றி. வான்முகில் வளாதிவைக மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம் மரகர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா, பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா, நம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா. நாளுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்தேஷா சிதம்பரம் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் சிதம்பரம்.